நம்ம ஊர் திருவண்ணாமலை கோவில் தான் இது. திருவண்ணாமலைக்கு அடையாளமே அந்த கோவிலும் மலையும் தான். இந்த வீடியோவில் பில்லர்ஸ் பற்றியும் மரகுதிரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த சிற்பம் லட்சுமி நரசிம்மர் அவதாரம் எடுத்து இறைவன் அழிச்ச போது அந்த ஆக்ரோஷம் குறையவே இல்லை. அப்போ சிவன் பல கையில் கொண்டு நரசிம்மர் சாந்தப்படுத்தியத்தான். அதன் பிறகு யோக நரசிம்மர்னு பேர் வந்தது. அருமையாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தூண்லையும் சிற்பம் இருக்குது. எல்லாத்துக்குமே வரலாறு உண்டு. தோப்புகளில் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல் தூண்களாக இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக வரும். லைட் வெளிச்சத்தில் அருமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஆயிரங்கால மண்டபம். இந்த மேடையில் தான் சாமிக்கு திருமணம் ஆகும். காலம் மாற மாற சன்னதி உள்புறம் திருமணம் நடத்திடுறாங்க. மேடையில் திருநீர் இருக்கும். பக்தர்கள் உள்ளங்கையில் படும்படி திருநீரை நிரப்பி சிவற்றில் இந்த மாதிரி பதிப்பாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். மேடையில் பக்கத்தில் ஒரு வை இருக்குது. இந்த வை தான் நான் போயிட்டுருக்கேன். உள்ளே போயிட்டு பார்த்தா நடராஜருடைய ஃபோட்டோஸ் தான் இருக்குது. யோகா ஆல்பம் தான் அது. அருமையாக இருக்குது. மர குதிரை தான் இது. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா தேருக்கு முன்புறம் வச்சு கட்டிடுவாங்க. 2 காதம் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். கார்பன்டர் வச்சு சரி செய்வாங்க. குதிரை நிறைய இருக்குது பாருங்கள். தீபம் டைமில் கார்பன்டர்ஸ் பெயிண்டர்ஸ்லாம் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா தேர் முன்னாடியும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது இந்த குதிரை தான். இதுதான் வெளி தோற்றம். அந்த காலத்திலேயே மைண்ட் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெம்பிளுக்கு வந்தால் கண்டிப்பாக 1000 பில்லர்ஸ் வந்துட்டு போங்க. ஓகே, பாய்.